ஈட்டிங் ஹேபிட்ஸ்னாலையும் அண்ட் ஸ்ட்ரெஸ்னாலையும் டெஃபினட்டாக இன்ஃபர்டிலிட்டி நிறைய பேருக்கு இப்போ பார்க்க முடியுது. நல்ல கொஸ்டின் தான். இப்பப்போ நிறைய ஆண்களுக்கு, அதுவும் 30 வயசு கம்மியாக இருக்கிற ஆண்களுக்கு கூட இன்ஃபர்டிலிட்டி வருது. நல்லா ஹைட்ரேட்டாக ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுற மூலியமா அட்லீஸ்ட் ஒரு 55 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஃபர்டிலிட்டி ரேட்ஸை தக்க வச்சுக்க முடியுது. ஸோ நிறைய பெண்கள் வந்துட்டு 30 வயசுக்கு மேலே ப்ரெக்னென்சி ஆகலை அப்படின்ற போது தான் அவங்க வந்துட்டு நான் என்னோட எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட், பேக்கரி ஃபுட்ஸ், இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வெளியே சாப்பிட்றது இதெல்லாம் வந்துட்டு ஃபெர்டிலிட்டியை பாதிக்குமா? டெஃபினட்டாக பாதிக்கும். இப்போ கூட நியூ ட்ரெண்ட்ன்ட்டு நைட்டு போய் பிரியாணி சாப்பிட்றது டெஃபினட்டாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். 12 AM பிரியாணி என்னைக்காவது ஒரு நாள் ஓகே, பட் டெய்லி டெஃபினெட்லி நோ. நீங்கள் ஒரு ஹெல்த் செக்அப் எடுக்கிறீங்க, ஃபர்டிலிட்டி டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12 லெவல்ஸை பார்த்துக்கோங்க. வெஜிடேரியன்ஸுக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் வந்து அவங்களால அச்சீவ் பண்ணுறது கஷ்டம்தான். எஃப்டி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அனுவிகாஷினி மேம் இருக்காங்க, கைனகாலஜிஸ்ட் அண்ட் இன்ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். வணக்கம் மேம். வணக்கம். உணவு முறைக்கும் இன்ஃபெர்டிலிட்டிக்கும் உண்மையிலே சம்மந்தம் இருக்கா மேம்? ஸோ டெஃபினட்டாக இருக்குது. ஈட்டிங் ஹேபிட்ஸ்னாலையும் அண்ட் ஸ்ட்ரெஸ்னாலையும் டெஃபினட்டாக இன்ஃபெர்டிலிட்டி நிறைய பேருக்கு இப்போ பார்க்க முடியுது. ஆண்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகரிக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன மேம்? நல்ல கொஸ்டின் தான். இப்பப்போ நிறைய ஆண்களுக்கு, அதுவும் 30 வயசு கம்மியாக இருக்கிற ஆண்களுக்கு கூட இன்ஃபெர்டிலிட்டி வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு முறைகள் தான் மெயினாக சொல்லணும். அண்ட் ஆல்சோ லைஃப் ஸ்டைல்னு கூட சொல்லலாம். உணவு முறைன்னு பார்க்கும்போது அவங்க நிறைய நட்ஸ் எடுத்துக்கிறது, வால்நட்ஸ், பாதாம், கருப்பு திராட்சை, பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க. அவங்க பாடியை கூலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அண்ட் ஆல்சோ நிறையா வாட்டர் ஹைட்ரேட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது மூலயமா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டி, அவங்களோட பாடி வெயிட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். பிபி, சுகர் இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி தான். மென்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைட்ரேட்டாக ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுற மூலியமா அட்லீஸ்ட் ஒரு 55 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஃபர்டிலிட்டி ரேட்ஸை தக்க வச்சுக்க முடியுது. பெண்களுடைய எக் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன? இது நல்ல கொஸ்டின். ஸோ நிறைய பெண்கள் வந்துட்டு 30 வயசுக்கு மேலே ப்ரெக்னென்சி ஆகலை அப்படின்ற போது தான் அவங்க வந்துட்டு நான் என்னோட எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. யங் விமன், 20 இயர்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், இவங்க எல்லாருமே அவங்களோட எக் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் விமன் வந்துட்டு தே வாண்ட் லேட் மேரேஜ் அண்ட் ஆல்சோ அவங்க வந்து அதனால் வந்து அவங்களோட எக் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாங்கன்னா லேட்டாக கன்சீவ் ஆகும்போது நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ அவங்க என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அவங்களுமே வந்துட்டு இனஃப் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸே, அவங்க 50 கிலோஸ் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 to 35 grams ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் டெய்லி எக்கு மூலியமாக, இல்லைனா வந்து பல்சஸ் மூலியமாக, தால் மூலியமாக, அண்ட் முடிஞ்சால் ஏதாவது ஒரு பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலியமாகவும், அண்ட் ஆல்சோ மோர் ஃபைபர், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 150-200 grams ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ப்ரோட்டீன் நல்லா அப்சார்ப் ஆகும். அண்ட் வந்து அவங்களுக்கு எக் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகும், ஹேர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதனால் வந்து அவங்களோட ஃபர்டிலிட்டியை அவங்களால தக்க வச்சுக்க முடியும். தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளுக்கு பேபி பிறக்காதுன்னு நினைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அப்போ அவங்களோட ஜேர்னி வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இல்லாமல் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. எக்ஸாக்ட்லி. இந்த காலகட்டத்தில் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, அண்ட் இப்பப்போ நிறைய அவுட் சைட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்தனால ஸோ டெஃபினட்டாக யங் கேர்ள்ஸ் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபாஸ்ட் ஃபுட், பேக்கரி ஃபுட்ஸ், இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வெளியே சாப்பிட்றது இதெல்லாம் வந்துட்டு ஃபெர்டிலிட்டியை பாதிக்குமா? டெஃபினட்டாக பாதிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 15 days ஒன்ஸ் இல்லை வந்து 10 days ஒன்ஸ் தான் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி பேக்கரி சாப்பிட்றீங்கன்னா இட்ஸ் ஃபைன், ஏன்னா எதுவுமே தவிர்க்க முடியாது. பட் டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு பேக்கரியிலையோ இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு வாழ்கிறீங்க, இல்லை டெய்லியுமே ஒரு சுகரி ட்ரிங்க்கு, கொக்கோ கோலா, ஃபேண்டா இதெல்லாம் சாப்பிட்றது மூலமா டெஃபினட்டாக உங்கள் கட் அஃபெக்ட் ஆகும். ஸோ உங்கள் கட் அஃபெக்ட் ஆகும்போது அந்த நியூட்ரிஷன் கரெக்டாக உங்கள் உடம்புக்கு போகிறதில்ல. ஸோ அதனால டெஃபினட்டாக அவங்களுக்கு எக் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
அண்ட் இப்போ கூட நியூ ட்ரெண்ட்ன்ட்டு நைட்டு போய் பிரியாணி சாப்பிடுறது அதெல்லாம் டெஃபினட்டாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். 12 AM பிரியாணி என்னைக்காவது ஒரு நாள் ஓகே, பட் டெய்லி டெஃபினெட்லி நோ. மேம் இப்போ வெயிட் அதிகரிக்கிறதுக்கும் வெயிட்டுக்கும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்கா? ஸோ டெஃபினட்டாக இருக்குது. இது எல்லாமே இன்டர்மைன் தான். ஸோ அன்ஹெல்தியாக சாப்பிடும்போது கட்டு இன்ஃப்ளேம் ஆகுது. கட்டு இன்ஃப்ளேம் ஆகுதுன்னா நியூட்ரிஷன் கிடைக்கிறது இல்லை. இதனால வந்து அவங்களுக்கு மேலும் மேலும் பசிக்கும், ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்காது. ஸோ கண்ட நேரத்தில் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தேவையில்லாத கொழுப்பு பாடியில் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அவங்களோட ஸ்பெர்ம் ஹெல்த்து, எக் ஹெல்த்து எல்லாமே கம்மியாகுது. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வெயிட் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால் சடன் வெயிட் கெயின் ஆர் சடன் வெயிட் லாஸ் அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு ப்ளம்பி பர்சன், பட் ஆனால் நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ஆர் யுவர் ஹெல்தி அப்படின்ற போது இட் வுடன்ட் அஃபெக்ட். ஸோ அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் மோர் இம்பார்ட்டன்ட் ராதர் தென் த வெயிட். பட் வெயிட் ஆல்சோ ஷுட் பி மேனேஜ். லைக் யூ ஷுடன்ட் பி வெரி தின் ஆர் வெரி ஒபீஸ். இஃப் லிட்டில் ஒபீஸ் இட்ஸ் ஓகே. இப்போ வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு, டேட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றது மூலிமா உண்மையிலே வந்துட்டு ஃபெர்டிலிட்டிக்கு வந்துட்டு குவாலிட்டியான ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றது உண்மையான? டெஃபினட்டாக உண்மை. நான் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே சொல்லுவேன், ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. அந்த சீட்ஸு, நட்ஸுக்கெலாம் அவங்க வந்து அந்த பொட்டென்ஷியல் உள்ள ஃபுட்ஸை வந்து அந்த காலத்தில் நம்ம வந்து இந்த மில்லட்ஸ் மூலயமா சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து தேங்க்ஃபுல்லி அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கங்காட்டி நிறைய பேர் சாப்பிட்றீங்க. சாப்பிட்றதுனால டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் 6 months இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. பட் ரெகுலராக எடுத்துக்கிறது மூலமா யூ வில் டெஃபினெட்லி கெட் ரிசல்ட்ஸ். ஃபோலிக் ஆசிட், ஜிங்க், விட்டமின் டி இந்த மாதிரி குறைபாடெல்லாம் ஃபெர்டிலிட்டியை பாதிக்குமா மேம்? எஸ், பாதிக்கலாம். எஸ்பெஷலி விட்டமின் டி. ஃபோலிக் ஆசிட் வந்து யூஸ்வலாக பேபி ஃபார்மேஷனில் ப்ராப்ளம் இருக்கிறதுல, பட் பேபி வளர்கிறதுக்கு அதோட முதுகுத்தண்டு பிரெயினுக்கு இம்பார்ட்டன்ட். விட்டமின் டி ரொம்ப 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 முக்கியம் ரிலேட்டட் டு இன்ஃபர்டிலிட்டி. ஏன்னா விட்டமின் டி லெவல்ஸ் வந்து பாடியில் வந்து நம்மளுக்கு சூரிய கதிர் ஒழுங்காக இல்லை, சன்லைட்டில் நிறைய நம்ம போகிறதில்ல, ஏசியில் போகிறோம், அது வந்து எப்போவுமே ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோன்ற போது பாடி இனஃப் விட்டமின் டி அப்சார்ப் பண்ணாதான் பாடியோட க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ அதாவது கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்லிங்க்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து விட்டமின் டி லெவல்ஸ் ஆல்மோஸ்ட் 70-80% என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே விட்டமின் டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படி கம்மியாக இருக்கும் போது அதை கரெக்ட் பண்ணுறது மூலியமா நேச்சுரலாகவே நிறைய பேர் கன்சீவ் ஆகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த் செக்அப் எடுக்கிறீங்க, ஃபர்டிலிட்டி டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12 லெவல்ஸை பார்த்துக்கோங்க. அண்ட் அது கம்மியாக இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிசிஓஎஸ் உள்ள பெண்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன மேம்? ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி பிசிஓஎஸ்ன்றது பிஎம்ஓஎஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இட்ஸ் மோர் ஆஃப் அ மெட்டபாலிக் சிண்ட்ரோம். தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி ஃபுட்டு தான். மோர் ஆயில், ஹெல்த்தி ஃபேட்ஸ், கீ, அந்த மாதிரி கிளாரிஃபைட் பட்டர், இந்த மாதிரி நல்ல உணவுகள் எடுத்துக்கலாம். அன்ஹெல்தி ஃபேட்ஸு, ரிஃபைன்ட் ஆயில், ப்ராசஸ்டு சுகர், சோடா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். மற்றபடி குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், கார்ப்ஸ் அண்ட் ஃபைபர் எடுத்துக்கிறது மூலயமா டெஃபினட்டாக ரைஸே சாப்பிடக்கூடாது அதெல்லாம் கிடையாது. பிசிஓஎஸ்ல இருக்கும்போது பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற கப்பிள்ஸ்க்கு 1 day பிளான் மாதிரி டயட்னா வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ யூஸ்வலாக நான் ஒரு எக்ஸாம்பிள் தருவேன். ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து டெய்லி 3 liters ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும், போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அண்ட் ஆல்சோ 7 o'clock 8 o'clock மேலே மேக்ஸிமம் டின்னர் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு மேலே டின்னர் சாப்பிடவே கூடாது, எனி ஃபுட் சாப்பிடக்கூடாது, அதுதான் பெட்டர். அண்ட் டெய்லி 30 minutes ஆஃப் லைட் எக்ஸசைஸ். ஸோ இது கூட டயட் பிளான்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் காலையில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 egg எடுத்துக்கலாம். இட்லி தோசையோட ஒரு 2 egg எடுத்துக்கிறது பெட்டர். மதியம் அவங்க லஞ்ச் சாப்பிடும்போது ரைஸ் வந்து 100 to 150 grams எடுத்துக்கலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ், தால் இதெல்லாம் வந்து ஒரு வெஜிடபிள் அலோன் மட்டுமே ஒரு 1/4 kilo வெஜிடபிள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அண்ட் ப்ரோட்டீன் வந்து அப்போ வந்து ஏதாவது சிக்கன், ஃபிஷ்ஷு, இல்லை வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து சோயா, சன்னா, க்ரீன் கிராம் இந்த மாதிரி இது மட்டுமே அவங்களுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் அண்ட் ஃபைபர் இன்டேக் சரி வராது. ஸோ அதனால் ஐ வுட் சஜஸ்ட் டு டேக் அ பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர். அது மூலமாக அவங்களுக்கு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் டின்னர் ஷுட் பி லைட், சிம்பிள், டைஜஸ்டபிளாக இருக்கணும். முடிஞ்சால் ராகி, மில்லட் சப்பாத்தி, மில்லட் தோசை, மில்லட் நூடுல்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிடும்போது இந்த கிரேவிங்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்ட் ப்ராசஸ்டு சுகர் ஆர் எனி டைப் ஆஃப் சுகர் அவாய்ட் பண்ணிக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் இஸ் ஃபைன். டீ காஃபியில் கூட கோ ஃபார் பிளாக் டீ ஆர் பிளாக் காஃபி ஆர் வித் மில்க் சாப்பிட்றீங்கன்னா ட்ரை டு ஹேவ் இட் விதவுட் சுகர். அண்ட் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் கர்ட் will help your gut. And go natural. Anything organic is always better.
ப்ராசஸ்டா இல்லை வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கும்போது அந்த ஆயில்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ ஹோம்மேட் ஆயில் ஆர் ஹோம்மேட் ஐட்டம்ஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 1 day பிளான் மினிமல் சேஞ்சஸ் பண்ணாலே டெஃபினட்டாக இட் வில் இம்ப்ரூவ் தியர் ஃபர்டிலிட்டி. இப்போ வெஜிடேரியன்ஸ்க்கே வந்துட்டு டெய்ரி அலர்ஜியன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம்? ஓகே, ஸோ வெஜிடேரியன்ஸுக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் வந்து அவங்களால அச்சீவ் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர், பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர், நான் சொன்னது ஈஸ்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் நிறைய வருது. விச்செவர் ஹெல்ப், ப்ளோட்டிங் இருக்கக்கூடாது ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டா, கான்ஸ்டிபேஷன் இருக்காது மாதிரி அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு நல்ல ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கும் போது கூட ஒரு ரா ஃப்ரூட் ஒரு ரா வெஜிடபிள் எடுத்துக்கலாம். அது வந்து அவங்க ஃபைபர் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து டைரி அவாய்ட் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு அலர்ஜினா அவாய்ட் பண்ணினாலும் அதனால எந்த ஒரு ஹார்ம் வர போகிறது கிடையாது. அது இன்ஃபேக்ட் வந்து அது அலர்ஜி இருக்குன்னா அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ தட் அவங்க பாடி வந்து இன்ஃப்ளேம் ஆகாமல் இருக்கும். அவங்க வந்து ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் அவங்க பாடியை சிம்பிள், அதாவது அவங்களுக்கு எந்த வகையான கேஸ் ப்ராப்ளமோ ப்ளோட்டிங்கோ கான்ஸ்டிபேஷனோ இல்லாத போது டெஃபினட்டாக அவங்க பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அவங்களுக்கு எனர்ஜி இன்னும் பெட்டராக இருக்கும். அலர்ஜன்ஸ் இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்லேயும் டெஃபினெட்லாம் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. சோயா, ஒயிட் சனா, பிளாக் சனா, க்ரீன் கிராம், தால், மூங் தால், லாட் ஆஃப் you just have to be creative with what dishes you want to make. இப்போ பாலில் கால்சியம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அது சேரலை அப்படிங்கும்போது ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு சோய் மில்க், இந்த மாதிரி ஆல்மண்ட் மில்க், சோய் மில்க், இது எல்லாமே எடுத்துக்கலாம். இட்ஸ் நாட் லைக் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே சப்ஸ்டியூட் வந்துருச்சு இல்லையா. ஆல்மோஸ்ட் சிக்கனுக்கு பதிலாக திஸ் டோஃபு ஹஸ் கம், ஆல்மோஸ்ட் சிக்கன் மாதிரியே இருக்குது. ஸோ லாட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் அவைலபிள். You should just know how to eat it and when to eat it. Okay, thank you so much, ma'am. Thank you.